நான் விஜயோட அரசியலுக்கு எதிராக தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு வர்றேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு விஜயோட அரசியல் வெத்து வேட்டுத்தனங்களை ஆதாரத்தோடு அம்பலப்படுத்துறத ஒரு வேலையாகவே செஞ்சுக்கிட்டு வர்றேன். ஏன்னா அரசியல் அதிகாரங்கிறது யார் கையில் கிடைக்கணுங்கிறத விட யார் கையில் கிடைக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஓட்டரசியலில் யார் ஜெயிக்கணுங்கிறத விட யார் ஜெயிக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியம். அடிப்படையில் விஜய் ஒரு ஆபத்தான கோமாளி. ஏன்னா விஜய்கிட்ட 5 பைசாவுக்கு சமமாக கூட அரசியல் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான கோமாளி கையில் அரசியல் அதிகாரம் கிடைச்சா தப்பி தவறி விஜய் எல்லாம் ஆட்சிக்கு வந்துட்டா நம்ம நிலைமையெல்லாம் என்ன ஆகிறது? தமிழ்நாடு எத்தனை வருஷம் பின்னோக்கி போறது? ஸோ அந்த ஆபத்தை தவிர்க்கிறதுக்காக விஜய அரசியல் களத்தில் தோக்கடிச்சே ஆகணும். முடிஞ்ச அரசியலை விட்டு அப்புறப்படுத்தணும். அதனால அணிலின் அரசியல் வெத்து வேட்டுத்தனங்களை அம்பலப்படுத்துறத நான் ஒரு வேலையாகவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் நான் எந்த இடத்துலையும் எந்த சூழ்நிலையிலையும் ஜோசியம் பார்க்குற வேலைக்கெல்லாம் போனதே கிடையாது. இந்த வீணா போன விஜய்க்கு வெகுஜன மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு அரசியல் செல்வாக்கு இருக்குதுங்கிற ஆராய்ச்சிக்குள்ளையெல்லாம் நான் போனதே கிடையாது. நான் எப்பயுமே இப்படிலாம் சொன்னது கிடையாது. விஜய்க்கு இத்தனை % ஓட்டு வரும், அவருக்கு 5% 50% வரைக்கும் ஓட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி 30% ஓட்டுகளை அவர் தன் வசம் வச்சிருக்கிறாரு. கூடிய சீக்கிரம் ஒரு முக்கியமான கட்சி விஜயோட கூட்டணி வைக்க போகுது. அதன் மூலமா அடுத்த எலெக்ஷன்ல அவர் ஆட்சியவே பிடிக்க போறாரு. அப்படிங்கிற மாதிரியான கிளி ஜோசிய கதைகளை நான் எப்பயுமே சொன்னது கிடையாது. ஏன்னா அடிப்படையில் இந்த மாதிரி ஜோசியங்கள்ல எனக்கு நம்பிக்கையும் கிடையாது, எனக்கு ஜோசியமும் பார்க்க தெரியாது, என்னோட நோக்கமும் அது கிடையாது. விஜய்க்கு 5% ஓட்டு இருந்தா என்ன, 50% ஓட்டு இருந்தா என்ன? விஜய்க்கு ஓட்டுன்னு ஒன்று இருந்தாலே அது ஆபத்தான விஷயம். அது நமக்கும் தமிழ்நாட்டுக்கும் பேராபத்தான விஷயம். ஸோ அடிப்படையில் விஜய் அரசியல் களத்தில் தோற்கடிக்கப்பட வேண்டிய ஒரு ஆளு, முடிஞ்சா அரசியல் களத்தை விட்டு அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு ஆளு. ஸோ அதை நோக்கி தான் நாம நகர்றோம். அதனால தான் இந்த கிளி ஜோசியம் பார்க்குற வேலைக்கெல்லாம் நான் எப்பயும் போறதில்ல. ஆனால் அந்த பக்கம் ஒரு குரூப், இந்த மூத்த பீத்த பத்திரிகையாளர்கள்னு சொல்லிட்டு திரிகிறவங்க, அரசியல் புலனாய்வு புலிகள், ஒரு 3 பேர் முக்கோணமா உக்காந்துக்கிட்டு சினிமா கிசுகிசுக்களை ஒரு பெரிய அறிவியல் ஆராய்ச்சி மாதிரி பேசிக்கிட்டு திரிகிற கும்பல்னு ஏகப்பட்ட பேர் இந்த கிளி ஜோசியம் பார்க்குற வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆல்ரெடி விஜய்க்கு 30% இருக்குது. முக்கியமான ஒரு கட்சி அவரோட கூட்டணி வைக்க போகுது, அடுத்த அதிபரே அவர் தான் அப்படின்னு அணில் குஞ்சுகளுக்கு ஆர்கச கதைகளை சொல்றத ஒரு வேலையாவே ஒரு கூட்டம் வச்சுக்கிட்டு தான் இருக்குதுன்னு வைங்க. இதுல இப்ப சில டாக்டர்கள் புதுசா ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அதுல முக்கியமான ஒரு ஆள் தான் இந்த அம்மா டாக்டர் சாலினி. இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா அணில் குஞ்சுகளுக்கு ஆர்கச கதைகளை இப்படி பர்சன்டேஜ் கணக்கு போட்டு சொல்றது கிடையாது. ஆல்ரெடி 15% விஜய்க்கு ஓட்டு இருக்குது, வெளியிலிருந்து ஒரு 30% வரப்போகுது, மூணையும் கூட்டினா 300% வந்துடும், அடுத்த அதிபர் அணில்னா தான் அப்படிங்கிற மாதிரியான ஆர்கச கதைகளை இவங்க அணில் குஞ்சுகளுக்கு சொல்றது கிடையாது. அதற்கு பதிலாக வேற மாதிரி உருட்டுறது. விஜய் ஒரு நடிகருங்கிற ஸ்டேஜில் இருந்து தலைவனா மாறிட்டாப்ல. இன்னைக்கு தேதிக்கு வெகுஜன மக்களின் தலைவன்னா அது இந்த விஜய் தான். வேற யாருக்குமே அந்த தகுதி கிடையாது. தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு தகுதி இருக்கிற ஒரே தலைவன் விஜய் தான் வெகுஜன மக்கள்லாம் ஆல்ரெடி நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னு விஜய் தலைவன், விஜய் அடுத்த எம்ஜிஆர், ஆல்ரெடி எம்ஜிஆர் விஜய் மாறிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வளைச்சு வளைச்சு உருட்டுறத இந்த டாக்டர்கள் குரூப் ஒரு வேலையாவே செய்த. அதுல ஒரு முக்கியமான ஆள் தான் இந்த மனநலம் பாதிக்கப்பட்ட மருத்துவரான டாக்டர் சாலினி. அந்த அம்மா அப்படிதான் ஓவரா உருட்டுன்னு உருட்டுது. பாத்தீங்கல்ல, விஜய்க்கு தலைவனாகிறதுக்கு உண்டான தகுதி வந்துருச்சு. வெகுஜன மக்களின் அபிமானம் பெற்ற ஒரே தலைவன் எங்க தானே தலைவன் விஜயனா தான் அப்படின்னு வளைச்சு வளைச்சு உருட்டுது. ஏமா அந்த வீணா போன விஜய்கிட்ட நீ என்னத்தமா கண்ட? தலைவனுக்கு உண்டான தகுதின்னு அந்த விளங்காத விஜய்கிட்ட நீ என்னத்தமா கண்டன்னு கேட்டா, பாத்தீங்கல்ல பாட்டில தூக்கி போட்டாருல, கீழே தாகத்துல இருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இமிடியேட்டா வாட்டர் பாட்டில்களை தூக்கி வீசினார்ல விஜயனா. அப்புறம் அது ஒரு தலைவனுக்கு உண்டான தகுதி இல்லையா? எப்போ ஒருத்தன் தன் மக்களோட பசி அறிந்து பரிமாறுறானோ, அவங்களுடைய தாகம் அறிந்து தண்ணீர் கொடுக்குறானோ, அப்பவே அவன் தலைவனா மாறிட்டான். தலைவனுக்கு உண்டான தகுதி வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படின்னா அந்த அம்மா இஷ்ட கூந்தலுக்கு உருட்டி தள்ளுது. இதுக்கெல்லாம் அழுகுறதா சிரிக்கிறதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா தண்ணி தூக்கி போட்டாலே ஒருத்தன் தலைவன் ஆயிடுவான்னா, அப்புறம் நம்ம சகோதரர்கள்லாம் எத்தனை பேர் தண்ணியை கீழே இருந்து மேலே தூக்கிட்டு போறாங்க. வாட்டர் கேன்களை தூக்கிட்டு போய் ஒரு 4-5 ஃப்ளோருக்கு மேலே கொடுக்கறதையெல்லாம், ஸ்டெப்ஸில் ஏறி கொடுக்கறதையெல்லாம் நம்ம சகோதரர்கள் எத்தனை பேர் ஒரு வேலையாகவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் என்ன கணக்கில் சேர்க்கறது? மேல இருந்து ஒரு தண்ணி பாட்டில தூக்கி போட்டாலே அவன் தலைவன்னா என்னத்தை சொல்றது? இவங்க இப்படித்தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சா இல்ல நம்மளையெல்லாம் கிறுக்கணுங்கன்னு நினைச்சிட்டு பேசுறாங்களா? என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த லிஸ்ட்ல இப்ப புதுசா ஒரு டாக்டர் சேர்ந்திருக்கிறாரு. லைஃப் லைன் ஹாஸ்பிட்டலுடைய ஓனரான ராஜ்குமார், அவர் தான் இந்த லிஸ்ட்ல புதுசா சேர்ந்திருக்கிறாரு. விஜயண்ணாவுடைய அந்த தலைமை பண்பை பார்த்து உருகி தள்ளுறாரு. இந்த ராஜ்குமார் நமக்கு ஏற்கனவே பரிச்சயப்பட்ட ஒரு ஆள் தான். சாதி மேல இவருக்கு
நெம்ப பிடிப்பு இருக்குது. தமிழ்நாடு மருத்துவத்துறைங்கிறதே ஒரு 2-3 சாதிக்குள்ள தான் இருந்தது. அவங்களோட கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. பிள்ளைமார், முதலியார், செட்டியார்னு சில பேர் தான் அதில் டாமினேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் யாரோ வர்றாங்க. நாம் பழையபடிக்க நம்ம டாமினேஷனை அதில் மீட் எடுக்கணும். நம்ம ஒரு 3-4 சாதிக்காரங்க தான் தமிழ்நாடு மருத்துவத்துறையவே கண்ட்ரோலில் வச்சிருக்கணும் அப்படின்னு ஓப்பனாக பேசக்கூடிய அளவுக்கு வலுவான சாதி பிரியர் தான் இந்த ராஜ்குமார்னு வைங்க. அவர் தான் சமீபத்தில் விஜயண்ணாவை பார்த்து உருகி தள்ளி இருக்கிறாரு. தலைவன்னா அது விஜயண்ணாவாம்பா அப்படின்னு அள்ளி தெளிச்சிருக்கிறாரு தன்னோட கருத்துக்களை. சொல்லுவேன், எம்ஜிஆர் ஒரு ஸ்டேஜ் ரீச் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாலும் நம்ம வாத்தியா இருக்கும், அவர் he cannot do wrong, அவர் தப்பு அவர் பண்ண முடியாது, எல்லாரும் அதை ரீச் பண்ணலாம். ஆனா விஜய் அதை ரீச் பண்ணிருக்காரு. காப்பிரைட் சிக்கல் இருக்கிறதுனால அவர் பேசுனதுல இருந்து ஒரு சின்ன பிட்டை மட்டும்தான் போட்டேன். முழுசா அவர் என்ன பேசினாருங்கிறத நானே சொல்லிடுறேன். அதாவது விஜய்க்கு வலுவான மக்கள் செல்வாக்கு இருக்குதான். விஜயோட அரசியல் நடவடிக்கைகளை உலகமே உத்து நோக்குதான். விஜய் சமீபத்தில் தேர்தல் பிரச்சாரம் பண்ணார் இல்லையா, திருவாரூர், திருச்சி, நாகப்பட்டினம், அரியலூர்னு, அது அத்தனையும் இன்டர்நேஷனல் மீடியாக்கள்லயே லைவ் டெலிகாஸ்ட் பண்ணப்பட்டதான். அமெரிக்காவில் CNN, பிரிட்டன்ல BBC, அரேபியாவில் அல் ஜசீரான்னு அத்தனை இன்டர்நேஷனல் நியூஸ் சேனல்களும் அதை லைவா அந்த ஊர் மக்களுக்கு காட்டுச்சான். இந்த கருமத்தை பார்த்து அவங்க எல்லாம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இவர் அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறமா இந்த குறிப்பிட்ட கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா தான் விஜயோட மக்கள் செல்வாக்குங்கிறது இன்னும் கூடி இருக்குதான். ஏற்கனவே இருந்த விஜயோட மக்கள் செல்வாக்கோட ஒரு 8 to 10% இந்த குறிப்பிட்ட சம்பவத்துக்கு அப்புறமா கூடி இருக்குதான். இதை இவரே அனுபவபூர்வமா பார்த்தாராம். இவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டிரைவரு, கிளீனரு, டாக்டர், பேஷண்ட்னு அத்தனை பேருக்கிட்டையும் என்கொயரி பண்ணி பார்த்தாரா. இந்த விஷயத்துல யாரும் விஜய்க்கு எதிராக கருத்தே சொல்லலையா. அத்தனை பேரும் விஜய்க்கு ஆதரவாக தான் நிற்கிறாங்களாம். அதுதான் ஒரு தலைவனுக்கு உண்டான அழகா, அதுதான் ஒரு தலைவனுக்கு உண்டான தகுதியா. எம்ஜிஆர் இப்படிதான் இருந்தாராம். ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் வெகுஜன மக்கள் எப்படி பார்த்தாங்கன்னா, அவர் என்ன தப்பு பண்ணாலும் அதை தப்புங்கிற மாதிரியே அவங்க எடுத்துக்கலையா. அவரு தப்பு பண்ணுவாரா, அவரு தப்பு பண்ணிருப்பாருன்னு நினைச்சோம்னா நமக்கெல்லாம் நல்ல சாவு வராதுங்கிற ரேஞ்சுக்கு வெகுஜன மக்கள் எம்ஜிஆர் மேல அபிமானத்தை அள்ளி கொட்டினாங்களாம். அந்த தகுதி இப்ப விஜய்க்கும் வந்துருச்சான். இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா குறைஞ்சபட்சம் விஜயோட செல்வாக்குங்கிறது 10% அளவுக்கு கூடி இருக்குது. இது யாருமே மறுக்க முடியாத ஒரு உண்மை அப்படின்னு உருகி தள்ளி இருக்கிறாரு, உருட்டி விளையாடி இருக்கிறாரு. இதுல வெகுஜன மக்கள் மத்தியில இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறமா வெகுஜன மக்கள் மத்தியில விஜயோட செல்வாக்கு கூடி இருக்குதா குறைஞ்சிருக்குதாங்கிறதெல்லாம் வேற கதை, அது வேற ஆர்கியூமெண்ட். ஏன்னா இப்பயும் விஜய கண்மூடித்தனமா ஆதரிக்கிற ஒரு கூட்டம் இருக்கதான் செய்யுது. இதெல்லாம் திமுகவின் திட்டமிட்ட சதிப்பா, செந்தில் பாலாஜி சதி பண்ணி தான் இந்த அநியாயத்தை பண்ணிட்டாரு அப்படின்னு கண்மூடித்தனமா நம்புற ஒரு கூட்டம்ங்கிறது இருக்கதான் செய்யுது. இதுல விஜய் ரசிகர்களும் இருக்கிறாங்க, அதற்கு அப்பாற்பட்ட வெகுஜன பொதுமக்களும் இருக்கிறாங்க. கணிசமான ஆட்கள் இப்பயும் இதை இப்படி நம்ப தான் செய்யறாங்க. அது எத்தனை பர்சன்ட் நமக்கு தெரியாது. ஆனா கணிசமான ஆட்கள் இப்பவும் இதை இப்படி கண்மூடித்தனமா நம்ப தான் செய்யறாங்க. அதையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்குது. குருட்டுத்தனமான முரட்டுத்தனமான ரசிக வெறிய, சினிமாக்கார மேல இருக்கிற குருட்டுத்தனமான நம்பிக்கை, திமுக மேல இருக்கிற குருட்டுத்தனமான எதிர்ப்பு. ஏன் எதுக்குறான், எதுக்கு எதுக்குறோம்னே தெரியாம திமுகனா திருட்டு பசங்க தான்ப்பா, அவங்க இப்படிதான்ப்பா அநியாயம் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கூட்டம் குருட்டுத்தனமா இன்னைக்கு நம்பிக்கிட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி கூட்டமெல்லாம் இந்த மாதிரி கதைகளை நம்ப தான் செய்யும். இதையெல்லாம் தாண்டி சினிமாக்காரன் நம்ப நல்லவன், அரசியல்வாதினா அவன் அயோக்கிய பயலா தான் இருப்பான், சினிமாக்காரன் அப்பாவிப்பா, விஜய் ஒரு அப்பாவி, அவரு இவங்களுடைய இந்த முரட்டுத்தனமான அரசியலுக்குள்ள சிக்கி சீரழிகிறாரு. நல்லது பண்ண வர்ற எல்லாரோட நிலைமையும் இப்படித்தான். நம்ம ஊர்ல நல்லது பண்ண வர்ற யாரையும் ஏற்கனவே இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் விட மாட்டாங்க. குறிப்பா இந்த திமுக அதிமுக எல்லாம் விடவே விடாது. அனில் பாவம் அப்பாவி, அவருக்கு வாயில விரல வச்சா கூட கடிக்க தெரியாது, இவங்க தான் திருட்டு பசங்க இப்படிங்கிற மாதிரியே பொது புத்தியில ஒரு குருட்டுத்தனமான முரட்டு எண்ணம்ங்கிறதெல்லாம் இருக்கதான் செய்யுது. அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிற இந்த ஊர்ல இது மாதிரியான நம்பிக்கைகள்லாம் இருக்கத்தான் செய்யும். இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா ஒண்ணு, வெகு விரைவில் விஜயை அப்பாவின்னு நம்பிக்கிட்டு இருக்கிற மக்கள் வருத்தப்படுவார்கள். அதுல எல்லாம் ஒன்றும் மாற்று கருத்து இல்ல. விஜயை கண்மூடித்தனமா ஆதரிச்சுக்கிட்டு இருக்கிற இவங்கெல்லாம் வெகு விரைவில் மிக அதிகமாக வருத்தப்படுவார்கள். அதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் தேவையில்லை. ஏன்னா வெத்து வேட்டு விஜய் தன்னுடைய பித்தலாட்டத்தை அம்பலப்படுத்த தான் போறாரு. கெட்டிக்காரன் புழுகே 8 நாளைக்குங்கிற போது இந்த வெத்து வேட்டு விஜயோட புழுகெல்லாம் எத்தனை நாளைக்குங்கிற இவங்களுக்கு அவரு புரியுற மாதிரி எடுத்து சொல்லுவாரு தான் எப்பேற்பட்ட வெத்து வேட்டுங்கிறத. நாம சொல்லியெல்லாம் இந்த குருட்டு ஆதரவு கூட்டம் திருந்த போறதில்ல. இதுகளுக்கெல்லாம் நம்மளாலையெல்லாம் புரிய வைக்க முடியாது. அந்த வீணா போன விஜயை வெகு சீக்கிரம் புரிய வைப்பாப்புல தன்னோட வெத்து வேட்டுத்தனத்தை. அதனால அவங்க கூடிய சீக்கிரம் இவனையா கும்பிட்டான் முதல்ல கையை அடுப்புல வச்சு கருக்கணும்னு வருத்தப்படதான் போறாங்க. அதுக்குண்டான நடவடிக்கைகளை அணிலே எடுப்பாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதையெல்லாம்
இதையெல்லாம் தாண்டி இந்த டாக்டர் வகையராக்கெல்லாம் உண்மையிலேயே இதனுடைய பின்விளைவுகள் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறாங்களா? இவங்க இப்படி அணில குருட்டுத்தனமா ஒரு பெரிய தலைவங்கிற ரேஞ்சுக்கு பில்டப் கொடுக்குறாங்களே, இதுக்கு பின்னாடி இருக்கிற பேராபத்தி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறாங்களான்னு நான் கேட்கிறேன். ஏன்னா இவங்க என்ன சொல்றாங்க, 40 பேர் இறந்து போனதுக்கு அப்புறமா தான் விஜயோட வெகுஜன மக்கள் செல்வாக்கு கூடி இருக்குதுன்னு இவங்க உருட்டுனா என்ன ஆகுறது? இதனுடைய பின்விளைவுகள் என்னங்கிறதெல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குதா என்னன்னே எனக்கு தெரியல. ஏன்னா இதை விஜய் நம்ப ஆரம்பிச்சா, அந்த பக்கம் அணில் குஞ்சுகள்லாம் நம்ப ஆரம்பிச்சா என்ன ஆகிறது? 40 பேர் இறப்புக்கு நாம காரணமானதுக்கு அப்புறமா நாம எம்ஜிஆரா மாறிட்டோம்னா அப்போ 400 பேர் இருந்தா அடுத்த 50 வருஷத்துக்கு நாம அசைக்க முடியாத தலைவனா மாறிடுவோமோ அப்படின்னு இந்த வெத்து வேட்டு விஜய் நம்ப ஆரம்பிச்சா, அதை அந்த பக்கம் அணில் குஞ்சுகளும் நம்ப ஆரம்பிச்சா என்ன ஆகிறது? இதை நம்பி பிணநாயகன் 2 பிணநாயகன் 3ன்னு இந்த வீணா போன விஜய் தொடர்ச்சியா எடுக்க ஆரம்பிச்சா என்ன ஆகிறது? யாரு சாகிறது? என்ன கதைங்கிறான்? ஏன்னா விஜயை டிஃபெண்ட் பண்றதுங்கிறது தனியா, விஜயோட ஆதரவாளனா யாரு வேணும்னாலும் விஜயை டிஃபெண்ட் பண்ணலாம். என்னப்பா நீங்க எதுக்கு எடுத்தாலும் விஜயை குற்றவாளிங்கிறீங்க? அங்க நடந்த அந்த துயர சம்பவத்துக்கு விஜய் மட்டும்தான் காரணமா? அரசாங்கத்துக்கு பொறுப்பு இல்லையா? போலீஸுக்கு பொறுப்பு இல்லையா? இன்னும் பொதுமக்களுக்கு பொறுப்பு இல்லையா? என்ன எல்லா குற்றத்தையும் விஜய் தான் பண்ணாருங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க? விஜய்க்கு அதுல பொறுப்பு இருக்குது, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனா அதை தாண்டி இன்னும் பல பேருக்கு பொறுப்பு இருக்குல்ல, அதையும் பேச மாட்டீங்க அப்படின்னு விஜயை டிஃபெண்ட் பண்றதுங்கிறது தனி கதை. ஆனா இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? 40 பேர் இறந்ததுக்கு அப்புறமா தான் விஜய் எம்ஜிஆர் மாறி இருக்கிறாருன்னு பேசுறாங்கன்னா என்னத்தை சொல்றது? இது எவ்வளவு பெரிய பேராபத்தான விஷயம். 40 பேர் மரணத்துக்கு அப்புறம் எம்ஜிஆரா விஜய் மாறிட்டாருன்னா அப்ப 400 பேர் இறந்தா என்ன ஆகுறது? 4000 பேர் இறந்தா இந்த நூற்றாண்டுலயே நம்மளை மிஞ்சின அரசியல்வாதி யாரும் வரப்போறது இல்லைங்கிற மாதிரி அணில்னா இதை நம்ப ஆரம்பிச்சா என்ன ஆகுறதுன்னு நான் கேட்கிறேன். இதை அணில் நம்புறதை விட அணில் குஞ்சுகள் நம்பி தொலைச்சிட்டானுங்கன்னா அதுதான் இன்னும் பேராபத்தான விஷயம். ஏன்னா 40 பேர் இறந்ததுனாலேயே நம்ம தளபதி எம்ஜிஆரா மாறிட்டார்னா ஒரு 400 பேர் இறந்தாங்கன்னா அடுத்த 50 வருஷத்துக்கு அசைக்க முடியாத அரசியல் தலைவரா விஜய் மாறிடுவார்ல. அப்ப நாம என்ன பண்றோம்னா ஒரு 400-500 பேர் அணில் குஞ்சுகள் 400-500 பேர் ஒன்னா சூசைட் பண்ணிட்டோம்னா அடுத்த 50 வருஷத்துக்கு அசைக்க முடியாத ஆளா அணில் மாறிடுவார்ல அப்படிங்கிற மாதிரி குருட்டுத்தனமா அவனுக்கு எதையாவது யோசிச்சு தொலைஞ்சானுங்கன்னா அதெல்லாம் இன்னும் எவ்வளவு பேராபத்துல போய் முடியும். இதெல்லாம் எதையாவது புரிஞ்சுக்கிட்டு இந்த விளக்கணைகள்லாம் பேசுதா? ஏதோ குருட்டுத்தனமா பேசிட்டு தெரியுது. அடிப்படையில் சாலினிக்காவது ஒரு உள்நோக்கம் இருக்குதுன்னு நாம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா விஜய ஒருத்தன் அரசியல்வாதின்னு நம்புறான்னாலே அவன் ஆல்ரெடி அரக்கிற்கு ஆயிட்டான்னு தான் அர்த்தம், மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமையில தான் இருக்கிறான்னு அர்த்தம். அது வரும் நாட்கள்ல இன்னும் அதிகமாகும். அடுத்தடுத்து அணில் அடிக்க போற அரசியல் குட்டிக்கரணங்களை எல்லாம் பார்த்து பாதி அணில் குஞ்சுகளுக்கு பைத்தியம் பிடிக்கதான் போகுது. அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்படி அவங்களுக்கு பைத்தியம் பிடிக்கும் போது அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான முதல் சாய்ஸா நாம இருக்கணும்னு சாலினி மேடம் இப்பயே ஒரு துண்டை போட்டு வைக்கிறானுங்க. விஜய் ரசிகர்களின் பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கறதுல நாம தான் நம்பர் 1 சாய்ஸா இருக்கணும்னு சாலினி மேடம் இப்பயே ஒரு அப்ளிகேஷனை தட்டி விடுறாங்கன்னு வைங்க. அந்த நோக்கத்தோட அவங்க இந்த மாதிரிலாம் இந்த வெத்து வேட்டு அணில ஊதுன்னு ஊதிக்கிட்டு இருக்கிறாங்கன்ற மாதிரி நாம புரிஞ்சுக்கிட்டு மேடத்தை கடந்து போயிடலாம். ஆனா இந்த ராஜ்குமாரி எல்லாம் என்ன கணக்கில் சேர்க்கறதுன்னு தான் எனக்கு தெரியல. ஒரு வெத்து வேட்டை பாராட்டி பேசுங்க, அதுல எல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த வெத்து வேட்டே வெக்கப்படுற அளவுக்கு பாராட்டி தொலையாதீங்க. அந்த கன்றாவிய கண்ணில் பார்க்க முடியல. இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.